ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் 9ஆம் பாசுரத்தில் வானத்தும் வானத்துள் உம்பரும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ் தானத்தும் எண் திசையும் தவிராது நின்றான் தன்னை கூனர் சங்கத் தடக்கை அவனை குடமாடியை வானக்கோனை கவி சொல்ல வல்லேற்கு இனி மாறு உண்டே என்று பாடுகிறார். நித்திய சூரிகளும் நித்திய முக்தர்களும் அவனுடைய பரத்வ ரூபமான பரமபத வடிவத்தை தவிர வேறொன்றை அறியமாட்டார்கள். மகர்ஷிகளான பராசர பகவானும் வேதவியாச பகவானும் கிருஷ்ணாவதாரத்தை தவிர மற்றொன்றை அறியார்கள். வால்மீகி பகவான் ஸ்ரீ ராமாவதாரத்தை மட்டுமே நன்கு அறிவார். சனக சனந்தாதிகள் அவனுடைய அந்தர்யாமி ரூபத்திலேயே அதிகமாக லயித்திருப்பார்கள். ஆனால் நம்மாழ்வாராகிய தன்னுடைய நிலைமை அப்படி இல்லை என்கிறார். ஸ்வர்கலோகத்திலும் அதற்கும் மேலே அதைவிட பெரியதாக உள்ள மகர்லோகம் போன்றவற்றிலும் பூமியிலும் பூமிக்கு கீழே உள்ள பாதாளம் போன்ற லோகங்களிலும் 8 திசைகளிலும் மேலும் அந்தந்த இடங்களில் வசிக்கின்ற தேவர்கள் மனிதர்கள் மேலும் தாவரங்கள் ஜடப்பொருள்கள் முதலான அனைத்து வஸ்துக்களிலும் ஒன்று மீதமில்லாமல் பூரணமாக அவை அனைத்தினுள்ளும் புறமும் ஒரே விதமாக வியாபித்து சமுத்திரத்தைப் போல பறந்து விரிந்து நிற்பவன் அந்த எம்பெருமான். இப்படி தன்னால் வியாபிக்கப்பட்ட பொருள்களுக்கு சமமாக பிறந்து கிருஷ்ணன் ராமன் முதலான திவ்ய திருமேனிகளை எடுத்துக்கொண்டு அவன் அவதரிக்கிறான். அப்படி அவதரிக்கும் போது தனது பெரிய திருக்கைகளிலே தனக்கு அடையாளமாக உள்ள வளைந்த அழகிய ஸ்ரீ பாஞ்சஜன்யம், ஸ்ரீ சுதர்சன சக்கரம், கதை முதலானவற்றை ஏந்தி கொண்டு பிறக்கிறான். மேலும் குடக்கூத்து ராசக்கிரீடை முதலான லீலைகளை செய்து தன் பக்கம் நம்மை ஈர்த்துக் கொள்கிறான். இப்படி ஒரே சமயத்திலே பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என்று 5 நிலைகளிலும் புகுந்து சகல லோகங்களையும் ஆட்டி வைக்கும் சாமர்த்தியத்தை கொண்ட வானவர்கோன், அதாவது நித்தியசூரிகளுக்கு தலைவனான அந்த சர்வேஸ்வரனை குறித்து வேறு யாரேனும் கூற முற்பட்டால் அது முழுமையாக இயலாமலும் போகலாம். ஆனால் அவனாலேயே மயர்வர மதிநலம் அருளப்பெற்று அவனுடைய அனைத்து நிலைகளிலும் புகுந்து கவி உரைக்க வல்ல திறனை பெற்ற எனக்கு ஒப்பானவர்கள் யாரும் உள்ளனரோ என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.